உங்கள் வாழ்க்கையிலேயே அதிகமான மெமரிஸ் இருக்கக்கூடிய காலகட்டம் என்னன்னு கேட்டால் மேக்ஸிமம் மெஜாரிட்டி எல்லாருமே சொல்லக்கூடியது வந்து அவங்களுடைய கல்லூரி நாட்கள், காலேஜ் டேஸ். ஏன்னா அந்த டைமில் தான் நம்ம ஸ்கூல் முடிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக காலேஜ் போகிறதுக்காக ஐயோ இனிமேல் நான் காலேஜ் போகிறேன் அப்படின்னு ஜாலியாக இருப்போம். அதே மாதிரி ஸ்கூலில் வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி ஸ்கூல்லனா யூனிஃபார்ம் போட்டு போகணும், காலேஜ்னால் யூனிஃபார்ம் தேவை கிடையாது, நிறைய இண்டிபெண்டன்ஸ் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஜாலியான ஒரு மைண்ட் செட்டில் வந்து நம்ம காலேஜ் போவோம். ஸ்கூல்லாம் முடிஞ்சு எக்ஸாம் ரிசல்ட்லாம் வந்ததுக்கப்புறம் ஒரு காலேஜ் அட்மிஷன் போட்டதுக்கப்புறமா உடனே எப்படியோ நம்ம வந்து விடுதலை ஆகிட்டோம், இனிமேல் காலேஜ் போய் ஜாலியாக இருக்க போகிறேன், அதே மாதிரி எனக்கு பிடிச்ச மாதிரி ட்ரெஸ் போட்டு ஜாலியாக காலேஜ் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் கூட ஒரு 10 செட்டு ட்ரெஸ் வந்து நான் காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி எடுத்திருந்தேன். இந்த மாதிரி நம்ம நிறைய ட்ரெஸ் கலெக்ஷன்ஸ்லாம் பண்ணிவிட்டு காலேஜுக்கு போய் என்ட்ராகும். காலேஜ் அப்படின்றது வந்து அங்கே தான் நமக்கு வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் கிடைக்கும். அப்புறம் வந்து லவ் பிரச்சனைகள், அதுக்கப்புறமா வந்து சீனியர் ஜூனியர் பிரச்சனை, அதெல்லாம் சமாளிப்போம். அதுக்கப்புறமா வந்து எக்ஸாம் ஃபியர், அது ரொம்ப முக்கியம். எக்ஸாம் ஃபியருக்கு வந்து குரூப் ஸ்டடி பண்ணுவோம். நம்ம ஃபுல்லாக அந்த வருஷம் ஃபுல்லாக படிச்சிருக்க மாட்டோம். எப்போ செமஸ்டர் வருதோ அந்த டைமில் தான் புக்கே எடுப்போம். ஸோ அப்போ குரூப் ஸ்டடிலாம் ஒன்றா உட்காந்து பண்ணிகிட்ருப்போம். அசைன்மெண்ட்ஸ், ப்ராக்டிக்கல்ஸ், ரெக்கார்ட் நோட் எழுதுறது, அப்புறம் முக்கியம் ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறது, இதெல்லாம் நம்ம அந்த டைமில் யோசித்து பார்த்தோன்னா ஐயோப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் இப்போ யோசித்து பார்க்கும்போது அது நல்லாயிருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய மெமரிஸ் கொண்டது தான் இந்த காலேஜ் டேஸ் அப்படின்றது. ஆனால் இந்த காலேஜ் லைஃப்பில் எல்லாரோட லைஃப்புமே லக்ஸரி லைஃபாக இருக்குமான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஒவ்வொருத்தருமே அவங்களுடைய இண்டிவிஜுவல் ஃபேமிலி பொறுத்து அவங்களுடைய ஃபினான்ஷியல் பிரச்சனைகள் இருக்கும். அந்த பிரச்சனைக்காக கண்டிப்பாக பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது ஒரு 20s இருக்கும் போது எல்லாருமே தேடக்கூடிய ஒரு விஷயந்தான். நானும் நிறைய பார்ட் டைமில் என் காலேஜ் டேஸில் போயிருக்கேன். அந்த பார்ட் டைமுக்கெலாம் வந்து நமக்கு எந்த விதமான ஸ்கில்லும் தேவையில்லை, நம்ம எதுவுமே கற்றுக்க வேண்டியதில்லை. ஜஸ்ட் நம்ம போய் மேனுவலாக ஒர்க் பண்ணி கொடுத்தா அவங்க கொடுக்கக்கூடிய அந்த 100 ரூபாவும் 200 ரூபாவும் நமக்கு அந்த நேரத்துக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்கும். அதில் வந்து நமக்கு ஃப்யூச்சரில் ஒரு ஹெல்ப் பண்ணாது, ஒரு ஸ்கில், ஒரு வேல்யூ வந்து ப்ரொவைட் பண்ணாத ஒரு பார்ட் டைம் ஜாபாக இருக்கும். நான் இப்போ காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்ததுன்னா என்ன மாதிரி ஒரு பார்ட் டைம் ஜாபை வந்து ட்ரை பண்ணியிருப்பேன். ஏன்னா இப்போ வந்து ஆப்ஷன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அப்போ வந்து நான் சொன்ன மாதிரி மேனுவல் ஒர்க்கு தான் பார்ட் டைம் ஜாபாக அதிகமாக போக முடிஞ்சுது. ஆனால் இப்போயும் அந்த மேனுவல் ஒர்க்கும் இருக்குது. அந்த மேனுவல் ஒர்க் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்கில் கொடுக்காது, ஒரு லாங் பேக்கில் அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது இப்போது இந்த நேரத்தில் அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். பட் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சுன்னா பார்ட் டைம் ஜாப் போய் தான் ஆகணும், எனக்கு நாளைக்கே பணம் வேணும்னா நீங்கள் அதை சூஸ் பண்ணுறது தப்பு கிடையாது. பட் இருந்தாலும் சைடில் வந்து உங்களுடைய ஸ்கில்லை லேர்ன் பண்ணுறதுக்காக அதுக்கான பார்ட் டைமுக்கான ஒரு வேலையும் சேர்த்து பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ நான் ரெக்கமெண்ட் பண்ணக்கூடிய அந்த பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது ஒரு லாங் பேக்கில் உங்களோட ஸ்கில்லை டெவலப் பண்ணணும், உங்களுக்கான ஒரு கம்யூனிட்டியை வந்து ஃபார்ம் பண்ணணும். இப்போது இந்த ஜென்ரேஷனில் பார்ட் டைம் ஜாப் அப்படின்றது ரொம்ப வைடாகிடுச்சு. ஆன்லைன்லேயே நீங்கள் வெளியில் மேனுவலாக ஒர்க் பண்ணாமே வீட்டிலேருந்தே சம்பாதிக்கக்கூடிய வகையில் வந்து ரொம்ப ஈஸி ஆகிடுச்சு. அந்த விஷயங்கள் மட்டும் தான் நான் ஷேர் பண்ண போகிறேன். நான் சொல்கிற இந்த பார்ட் டைம் ஜாப்லாம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே நீங்கள் பல லட்சத்தில் சம்பாதிச்சிருவீங்க, 1000ல் சம்பாதிச்சிருவீங்கன்ற அந்த கேட்டகரி கிடையாது. ஈஸியாக பணம் சம்பாதிக்கலான்ற கேட்டகரியும் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறது கஷ்டம்தான். ஈஸியாக பணம் சம்பாதிக்கணும்னா எல்லாருமே ஈஸியான பணம் சம்பாதிச்சிருவாங்களே, அப்புறம் எது கஷ்டப்பட்டு ஒரு வேலை செய்யணும்? எப்படியோ கஷ்டப்பட போகிறோம், ஆனால் அது நமக்கு பிடிச்ச கஷ்டத்தை நம்ம பட்டுக்கலாம் அப்படின்றது தான். இப்போ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்கில் மூலயமா நீங்கள் ஒரு மணியை ஜென்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு லாங் பேக்கில் 20 வயசில் ஸ்டார்ட் பண்ணுறது ஒரு 25 வயசில் வந்து அது உங்களோட கெரியராக கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை நான் 25 வயசுல நான் ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நினச்சோன்னா ஒரு 5 வருஷம் உங்களுக்கு வேஸ்ட்டாக போய்டும். நீங்கள் அந்த 25 வயசில் தான் ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறமா ஒரு 5 வருஷம் வேஸ்ட் பண்ணணும். அது வந்து ஏன் நம்ம அவ்வளோ நாள் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு உங்களோட 20ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு 10,000மோ ஒரு 15,000மோ ஒரு பேக்கெட் மணியாக நீங்கள் சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பேரண்ட்ஸ்கிட்டே நீங்கள் போய்ட்டு நீங்கள் சொல்லலாம், இந்த மாதிரி நான் என்னோடய பேக்கெட் மணி என்னோடய செலவை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் பேரண்ட்ஸ் சந்தோஷம் தானே படுவாங்க. சந்தோஷம்னா நீங்கள் நினைக்கிற மாதிரி சரி காசு கொடுக்க வேண்டியதில்லை இனிமேல் அப்படின்ற மிச்சம் பண்ணிடலாம் காசுன்ற சந்தோஷம் கிடையாது. ஸோ மற்ற பசங்க மாதிரி நம்ம பையன் இல்லை, ஏதோ வந்து அவனுடைய சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்கான் அப்படின்ற ஒரு குட்டி சந்தோஷம் நம்மளால் முடிஞ்சது அவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லையா? அந்த 20ஸ்ல என்னென்ன குட்டியான நம்ம பார்ட் டைமாக பண்ணும்போது ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றது கேட்டால் என்னோடய ஃபர்ஸ்ட் சாய்ஸ் வந்து யூடியூப் தான். யூடியூப்போட பியூட்டியே என்னென்னா அதுக்கு வந்து இதுதான் ஃபார்மட், இந்த மாதிரியான டைப் ஆஃப் கான்டென்ட் தான் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னு எந்த விதமான ரூல்ஸுமே கிடையாது. வீடியோ மேக்கிங்கில் எந்த ரூல்ஸுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு வந்து யூடியூப்பில் நீங்கள் என்ன வேணால் போடலாம், பொலிட்டிக்கல் போடலாம், சினிமா ரிவ்யூ போடலாம், ஒரு ஃப்ராங்க் கூட பண்ணி நீங்கள் போடலாம். இது மாதிரி வந்து எவ்வளோ வேணால் நீங்கள் யூடியூப்பில் நீங்கள் போட்டுகிட்டே இருக்கலாம். உங்கள் காலேஜில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் அதை கூட நீங்கள் எடுத்து போடலாம். பப்ளிக் பார்க்கில் உட்காந்து நீங்கள் வந்து சும்மா அந்த பார்க்கில் இவங்க வராங்க அவங்க போகிறாங்கன்னு நீங்கள் என்ன வேணால் போடலாம். அதை பார்க்குறதுக்கு ஒரு செட் ஆஃப் ஆடியன்ஸ் வந்து இருக்காங்க.
அப்படி நானே நிறைய பார்த்துருக்கேன். அந்த மாதிரிலாம் வீடியோஸில் வந்து எக்கச்சக்க வியூஸ் போயிட்டுருக்கும். அவங்க வந்து நிறைய சம்பாதிச்சிட்ருப்பாங்க. அதனால் வந்து யூடியூப் வந்து ஒரு 20ஸ்லேயே ஸ்டார்ட் பண்ணுறது நல்லது. இப்போ இருக்க பசங்கள்லாம் சின்ன குழந்தைங்களே ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. அவங்க பேரண்ட்ஸே வந்து அவங்க குழந்தைங்க பண்ணுற ஆக்டிவிட்டீஸ்லாம் எடுத்து போடுறாங்க. இந்த மாதிரி உங்களுடைய கம்யூனிட்டியை பில்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டி மூலயமா நீங்கள் சம்பாதிக்க தொடங்குறது ரொம்ப நல்லது. நாளைக்கு உங்களுக்கான செட் ஆஃப் ஃபாலோவர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு பெரிய பிராண்ட் வந்து உங்களை அப்ரோச் பண்ணி அவங்களுடைய ப்ரொமோஷனுக்காக உங்களை அப்ரோச் பண்ணி அதுக்காக அமௌண்ட் பே பண்ண ஆரம்பிச்சிடுவாங்க. இப்படி தான் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக கம்யூனிட்டியை பில்ட் பண்ணணும். கம்யூனிட்டி பில்ட் பண்ணி அந்த கம்யூனிட்டியை வச்சு நம்ம ஸ்கில்லை வந்து மானிட்டைஸ் பண்ணிக்கணும். நான்லாம் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி எந்த விதமான ஆப்ஷன்ஸுமே கிடையாது. ஸோ நான்லாம் அப்படின்னு ஒரு காலம்லாம் இல்லை, ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடின்னு வச்சுக்கலாம். அப்போ வந்து இந்த மாதிரி சோஷியல் மீடியா எல்லாம் கிடையாது. ஒரு 100 MB ஃபோனில் நம்ம ஒரு நாள் யூஸ் பண்ணாலே நம்ம டேட்டா செக் பண்ணி தான் யூஸ் பண்ண வேண்டிய காலம் அது. இப்போ இருக்க மாதிரி ஒரு டேட்டா வந்து நம்ம யூடியூப்லாம் போய் பார்க்க முடியாது. ஒரு வீடியோ பார்க்கணுனாலே நம்ம யோசிச்சு 50 MBயில் பார்க்கணுமா இல்லை 100 MBயில் பார்க்கணுமான்னு பார்க்க வேண்டிய டைம் அது. இப்போ வந்து நம்ம எவ்வளோ வேணால் டேட்டா யூஸ் பண்ணலாம். வைஃபை கிடைக்கிது, நிறைய அட்வான்ஸ்டாக நம்ம மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் மூலயமா நம்ம எப்படிலாம் பணம் சம்பாதிக்க முடியும், நம்மளுடைய ஃபாலோவர்ஸை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ண முடியும், நம்மளோட ஸ்கில்லை எப்படி லேர்ன் பண்ணிக்க முடியும், ஸ்கில்லை எப்படி மானிட்டைஸ் பண்ண முடியும், இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கற்றுக்கிட்டு அதுலேருந்து மணியை ஜென்ரேட் பண்ணணும். அது வந்து ஒரு லாங் பேக்குக்கு வந்து உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். யூடியூபர் ஆகணும்னா நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து இந்த மாதிரி வீடியோ வந்து பேசணும். அப்போ வந்து எனக்கு சில பேருக்கு எல்லாருக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்காது ஆன் ஃபேஸ் காமிச்சு பேசுகிறது அப்படின்றது. இப்போ நிறைய பேர் வந்து இந்த ஃபோட்டோ இமேஜஸ்லாம் வச்சு ஸ்லைட் ஷோ வச்சு நிறைய வாய்ஸ் ஓவர் கொடுத்து கூட நிறைய யூடியூப் வீடியோஸ் வந்து போட்டுட்ருக்காங்க. அதுலேயும் உங்களுக்கு கம்ஃபர்டபுள் இல்லை, எனக்கு வந்து வீடியோ மேக்கிங்லேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா ஓகே ஃபைன், நோ ப்ராப்ளம். யூடியூபர்ஸ் இந்த மாதிரி கான்டென்ட் க்ரியேட்டருக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம். ஒரு யூடியூபர் வந்து தனியாக வந்து எல்லா ஒர்க்குமே பண்ண முடியாது. நிறைய இண்டிவிஜுவல் யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்களுக்கு நிறைய வீடியோ மேக் பண்ணுறாங்க. அவங்களுக்கு வந்து கண்டிப்பாக எடிட் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுவாங்க. நீங்கள் ஒரு எடிட்டராக வந்தால் கூட நீங்கள் வந்து நிறைய பணம் வந்து சம்பாதிக்க முடியும். ஒரு 2-3 யூடியூபர்ஸ் கூட நீங்கள் டைப் வச்சு பண்ணலாம். சரி, எப்படி யூடியூபரை கான்டெக்ட் பண்ணுறது, எப்படி ஒரு இன்ஸ்டாகிராம் கான்டென்ட் கிரியேட்டரை கான்டெக்ட் பண்ணுறதுனா எல்லாரோட யூடியூப்லேயும் வந்து அவங்களுக்கு மெயில் ஐடி கொடுத்துருப்பாங்க. அவங்களுக்கு போய் நீங்கள் ஒரு கோல்டு மெயில் பண்ணுங்கள், இந்த மாதிரி நான் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு எடிட்டிங் ஒர்க்லாம் தெரியும்னு சொல்லி. இல்லை தம்ப்நெயில் ஒர்க் பண்ண தெரியும், டிசைன் பண்ண தெரியும்னா நீங்கள் அது கூட நீங்கள் ஒரு 4-5 பேர் பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுவும் உங்களுக்கு ஒரு பார்ட் டைம் இன்கமாக இருக்கும். ஒரு யூடியூப் கான்டென்ட் கிரியேட்டருக்கு வந்து நிச்சயமாக எடிட்டிங்க்கு ஆள் தேவைப்படுவாங்க, சிஜி கிராஃபிக் டிசைன் பண்ணுறதுக்கு ஆள் தேவைப்படுவாங்க, கான்டென்ட் க்ரியேஷனுக்கு ஆள் தேவைப்படுவாங்க. டிஃப்ரெண்ட்டான கான்டென்ட்ஸ் இருக்கலாம். பிஸ்னஸ் பற்றி பேசுகிறவங்களுக்கு பிஸ்னஸ் கான்டென்ட் தேவைப்படும், சினிமா பற்றி பேசுகிறவங்களுக்கு சினிமா கான்டென்ட் தேவைப்படும், பொலிட்டிக்கல், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஜானரில் யூடியூபர்ஸ் இருப்பாங்க. அவங்கள நீங்கள் ஒரு மெயில் மூலிமா கூட நீங்கள் அப்ரோச் பண்ணி உங்களுடைய பார்ட் டைம் ஜாபுக்கு வந்து ஒரு வழி பண்ணிக்க முடியும். சரி, அப்போது இதுக்கெல்லாம் நான் எனக்கு எடிட்டிங் தெரிஞ்சிருக்கணுமே, எனக்கு சிஜி தெரியணும், எனக்கு கான்டென்ட் எப்படி க்ரியேட் பண்ணணும்னு தெரியணும், இதெல்லாம் நான் எப்படி கற்றுக்கிறது அப்படின்னா இதுக்கு வந்து நீங்கள் பெருசாக ஒரு கோர்ஸ் போயிட்டு நீங்கள் அங்கே போய் லேர்ன் பண்ணணும்னு கிடையாது. நீங்கள் நிறைய ஃப்ரீ வீடியோஸ் வந்து யூடியூப்லேயே நிறைய டுட்டோரியல்ஸ்லாம் போட்டிருக்காங்க. அதில் ஒரு எடிட்டிங் எப்படி பண்ணுறதுலேருந்து, சிஜி எப்படி பண்ணுறதுலேருந்து, ஒரு தம்ப்நெயில் டிசைன் பண்ணுறதுலேருந்து நீங்கள் கற்றுக்கலாம். இன்ஃபேக்ட் சோஷியல் மீடியா ஹேண்ட்லிங் பண்ணுறது ஒரு பெரிய வேலை தான். நிறைய ப்ரொஃபஷனல்ஸ்க்கு வந்து சோஷியல் மீடியா ஹேண்டில் பண்ணுறதுக்கு அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. ஒரு செக்ரட்டரி மாதிரி இல்லை வந்து வெர்ச்சுவல் அசிஸ்டன்ட் மாதிரி நிறைய பேர் தேவைப்படுவாங்க. இதெல்லாம் நீங்கள் உங்கள் காலேஜ் டேஸில் இருந்து ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு வேலைகள். அப்புறம் உங்கள் யாருக்காச்சும் கோடிங் பண்ணுறதுல இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா, எனக்கெலாம் காலேஜ் படிக்கும்போது இந்த கோடிங், இந்த கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், இந்த மாதிரி சப்ஜெக்ட்லாம் வந்தாலே வெறியாகும். ஸோ நிறைய பேருக்கு கூட அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா வெப்சைட் டெவலப்மெண்ட், அப்புறமா அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட், இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. அந்த ஸ்கில்லை நீங்கள் லேர்ன் பண்ணி எப்போவுமே இந்த வெப்சைட் டெவலப்மெண்ட் வந்து இருக்க தான் போகுது, என்றைக்குமே இது முடிய போகிறது கிடையாது. இந்த மாதிரி ஒரு லாங் பேக்கில் நீங்கள் ஒரு சஸ்டெயின் பண்ணணும், ஒரு லாங் பேக்கில் வந்து சம்பாதிக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வெப்சைட் கோடிங், இந்த அப்ளிகேஷன் டெவலப்மெண்ட் வந்து ரொம்ப வேல்யூ இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில். இதையும் நீங்கள் வந்து ஆன்லைனில் யூடியூப்பில் ஃப்ரீயாகவே கற்றுக்கலாம். அதுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா தேடி கற்றுக்கணும். ஒவ்வொரு இடத்துலையும் போயிட்டு எங்கெங்கேயோ வீடியோஸ் இருக்கும், அதெல்லாம் தேடி ஒவ்வொன்றும் ப்ராக்டிக்கலாக வீட்டில் உட்காந்து பண்ணி பார்க்கணும். இதெல்லாம் நம்ம செஞ்சு பார்க்கும்போது நம்ம அந்த கோடிங் கூட நம்ம வீட்டில் இருந்தே கற்றுக்க முடியும். வெப்சைட் அண்ட் ஆப் டெவலப்மெண்ட் அப்படின்றது எப்போவுமே இருக்கக்கூடிய டிமாண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்கில் தான். பிகாஸ் நீங்கள் ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனிலேருந்து ஒரு பெரிய கம்பெனி வரைக்கும், அதே மாதிரி ஒரு காலேஜ், ஸ்கூல் அப்படின்னு ஒரு இண்டிவிஜுவல், ஒரு ப்ரொஃபஷனல்ஸ், இந்த மாதிரி எல்லாருமே வந்து இந்த வெப்சைட் அப்படின்றது தேவைப்படக்கூடிய ஒரு விஷயந்தான். அதனால் அந்த வெப்சைட் டெவலப்மெண்ட்டுன்ற ஒரு ஸ்கில்லை வந்து லேர்ன் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது ஒரு வைட் ஆப்பர்ச்சுனிட்டிஸாக ஃப்யூச்சரில் இருக்கும். மேபி உங்களுக்கு கோடிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இன்ஃபேக்ட் நான்லாம் காலேஜ் படிக்கும்போது நான் வந்து ஒரு வேஸ்ட்னு நினச்சிருந்தேன். எனக்கு எந்த விதமான ஸ்கில்மே கிடையாது அப்படின்னு தான் நினச்சிருந்தேன்.
இப்போ மட்டும் ஸ்கில் இருக்கா என்ன, இப்போ என்ன ஸ்கில் இல்லை. ஆனால் இப்போ நான் வேஸ்ட்டுன்னு நினைக்கல. காரணம் எனக்கு எந்த ஸ்கில்லுமே இல்லைனாலும் கவலை இல்லை, நான் போய் அதை கற்றுப்பேன் அப்படின்ற கான்ஃபிடன்ஸ் மட்டும் என்கிட்ட இருக்குது. ஆனால் அப்படி ஒன்றும் நம்ம ஸ்கில் இல்லாமல் வளர்ந்துருக்க மாட்டோம். நமக்கே தெரியாமல் சின்ன வயசுலேருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கில் நமக்குள்ளே டெவலப் ஆகிருக்கும், நம்ம அதை ஐடென்டிஃபை பண்ணியிருக்க மாட்டோம். அது டான்ஸாக இருக்கலாம், மியூசிக்காக இருக்கலாம், இல்லை நம்ம ஏதாச்சும் ஒரு டீச்சிங் பண்ணுற அளவுக்கு ஒரு ஸ்பீக்கராக கூட நம்ம இருக்கலாம், நமக்கே தெரியாது. ஒரு ஸ்டோரி டெல்லராக இருக்கலாம், ஒரு கான்டென்ட் ரைட்டராக இருக்கலாம், ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கக்கூடிய சோஷியல் மீடியா பர்சனாலிட்டியாக கூட நீங்கள் வரலாம். அது உங்களுக்கு தெரியாது. அப்படி உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கில் எதுன்னு கண்டுபிடிச்சி அந்த ஸ்கில்லை மானிட்டைஸ் பண்ணிங்கன்னா அது இப்போ பார்ட் டைமாக ஸ்டார்ட் பண்ணி அந்த பார்ட் டைம் ஜாப் வந்து உங்களுடைய கெரியரே கூட பின்னாடி சப்போர்ட் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு மியூசிக் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு கிட்டாரோ இல்லை வேறு ஏதோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து வாசிப்பீங்கள்ல, அதை வந்து உங்களுக்கு பக்கத்தில் இருக்க மியூசிக் காலேஜ்லையோ எங்கேயாச்சும் போய்ட்டு ஒரு பார்ட் டைமாக நீங்கள் மற்றவங்க சொல்லிக் கொடுக்க முடியும். ஒரு டான்ஸ் கொரியோகிராஃபி பண்ணலாம். இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லேருந்து பார்ட் டைமாக ஜென்ரேட் பண்ணலாம். நான்லாம் காலேஜ் படிக்கும்போது இந்த மாதிரி ஆப்ஷன்ஸே கிடையாது. ஃபுல்லாக மேனுவல் ஒர்க் மட்டும் தான். நான் அப்பயே சொன்ன மாதிரி தான். நான் வந்து என்னென்ன மாதிரி பார்ட் டைம்லாம் போயிருக்கேன் அப்படின்னா, என் காலேஜ் டேஸ்லன்னு மட்டும் இல்லை, என் ஸ்கூல் டேஸில் கூட நான் பார்ட் டைம்லாம் போயிருக்கேன். இந்த ஹோட்டலில் வந்து சர்வர் வேலைக்கு போகிறது, பில் போடுறது, அதுக்கப்புறமா வந்து என்னோடய ஸ்டடீஸ் வந்து கோயம்புத்தூரில் தான் என்னுடைய இன்ஜினியரிங் முடித்தேன். அதுவும் கிட்டத்தட்ட பாலக்காடு பார்டர் கிட்ட நான் படித்தது. ஸோ அந்த இடம்லாம் எப்படி ஒரு மாதிரி காடு மாதிரி நிறைய காலேஜஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஏரியாவாக கோயம்புத்தூரில் தான் இன்ஜினியரிங் காலேஜ் வந்து அதிகமாக இருக்கும்னு நீங்களே பார்த்துருக்கலாம். நான் என் காலேஜ் படிக்கும்போது நான் பண்ண பார்ட் டைம் ஜாப் அப்படின்னா முக்கியமாக வந்து இந்த கேட்ரிங். அது எல்லாருமே போகிறது தான். காலேஜ் படிக்கும்போது வந்து மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஸோடு போகும்போது ஜாலியாக இருக்கும். அந்த மாதிரி கேட்ரிங் சர்வீஸ் நிறைய போயிருக்கேன். அதுக்கப்புறம் நான் பண்ணதுலேயே ஒரு கேவலமான ஒரு ஜாப் அப்படின்னா, இந்த எங்கள் அம்மா வந்து காசு அனுப்புவாங்க. எங்கள் அம்மா மட்டும் தான், எங்கள் அப்பா இருக்கார், அவரை பற்றி பேச வேணாம். சரி, எங்கள் அம்மா ஒரு சிங்கிள் மதர் தான் என்னை பார்த்துக்கிட்டாங்க. அவங்க தான் என்னுடைய ஃபினான்ஷியல் தேவைகள்லாம் பார்த்துக்கிட்டாங்க. அப்படின்னா இவ்வளோ கஷ்டம் வந்திருக்கும்னு பாருங்கள் வீட்டில். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் எங்கள் அம்மா காசு அனுப்புவாங்க, கேட்டெல்லாம் அனுப்புவாங்க. ஆனால் வந்து ஒரு 10 நாள்லேயே அது முடிஞ்சிடும்னு வைங்களேன். அப்புறம் மறுபடியும் 2 டைமாக போடுவாங்க. ஒரு டைம் ஒரு 10 நாளைக்கு ஒரு வாட்டி போடுவாங்க. அது மாதிரி போடுவாங்க. நம்ம எல்லா தேவைகளையுமே அதில் பார்த்துக்க முடியாது. நான் சொல்ல மாட்டேன் இருந்தாலும் வீட்டில். அப்போ நம்ம ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போய் தான் ஆகணும் அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன். இந்த மாதிரி எங்கள் அம்மா கொடுக்குற காசு வந்து அந்தந்த தேவைகளுக்கு அது கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து நம்ம அந்த காலேஜ் டைமில் அதிகமாக அவுட்டிங் போவோம் இல்லையா, அந்த லீவு நாள்லாம் வரும்போது மொத்தமாக கேங்காக கிளம்பி அவுட்டிங் போவோம். அதுவும் நான் இருந்தது வந்து கேரளா பார்ட்ரு, பாலக்காடு மெயின் ரோட்டில் தான் முக்கியமாக என் காலேஜ் இருந்துச்சு. ஸோ அடிக்கடி பசங்க வந்து கேரளா போயிடுவாங்க இந்த அவுட்டிங் டைம்லலாம். அப்புறம் வந்து நிறைய பேர் வந்து என் கூட இருந்தவங்க ஊட்டியில் வந்து அவங்க வீடு வந்து அவங்க சொந்த ஊர் வந்து ஊட்டி. அங்கே வந்து 3-4 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து ஊட்டி போக முடியும் அப்படின்ற ஒரு பக்கத்தில் இருக்க டிஸ்டன்ஸ் தான். எனக்கு தெரிஞ்சு வந்து நான் அதிகமாக ஊட்டி போயிருக்கேன். அதாவது வந்து வாரத்துக்கு சாட்டர்டே சண்டே வந்துச்சுன்னா போதும், டக்குன்னு கிளம்பி ஊட்டி கிளம்பிடுவோம். அந்த மாதிரி தான் என்னுடைய காலேஜ் டேஸில் நான் இருந்திருக்கேன். மேக்ஸிமம் அந்த கோயம்புத்தூரில் படிக்கிறவங்க வந்து ஊட்டிக்கு அடிக்கடிக்கு போவாங்க பசங்க. இந்த மாதிரி தேவைகள் எல்லாம் சமாளிக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக பார்ட் டைம் போய் தான் ஆகணும். ஸோ இதெல்லாம் நம்ம ஃபேமிலியை எக்ஸ்பெக்ட் பண்ணுறது தப்பு. அதனால் வந்து பார்ட் டைம் போயிருக்கேன். ஒரு சில கேவலமான பார்ட் டைம் ஜாப்லாம் போயிருக்கேன். என்னென்னா இந்த செக்யூரிட்டியாலாம் போயிருக்கேன். நைட்டு வேலைக்கு வந்து செக்யூரிட்டியாக போயிட்டு காலையில் வந்து காலேஜ் வருவேன். செக்யூரிட்டியாக போகும்போது வந்து அது வந்து ஒரு லேடிஸ் காலேஜ். அந்த மாதிரி நைட்டில் வந்து செக்யூரிட்டி வந்து யாரும் இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் போயிருந்தோம், நானும் என் ஃப்ரெண்டும். நான் இந்த கேட்டில் நின்றுப்பேன், அவன் வந்து அந்த கேட்டில் போய் நின்றுப்பான். ஸோ இங்கேருந்து பயமாலாம் அப்போல்லாம் எனக்கு கொஞ்சம் பயம், இருட்டாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க. அந்த டைமில் வந்து நாங்கள் ஃபோன் பண்ணி பேசிப்போம், மெசேஜ் பண்ணிப்போம். அப்போல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்மார்ட் ஃபோன்லாம் என்கிட்ட இல்லை, பட்டன் ஃபோன் மட்டும் தான். அது ஒரு மாதிரி ஜாலியாக தான் போச்சுன்னு சொல்லலாம். அதுவும் நான் ரொம்ப நாள்லாம் போகல, ஒரு 2-3 நாள் போனேன். அப்புறம் வந்து எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லிட்டு நானே திருப்பி அதில் அந்த மாதிரி வேலைக்கெலாம் போகிறதில்ல விட்டுட்டேன். அதுவும் மற்ற கேட்ரிங்லாம் போனால் 200 கொடுப்பாங்க, இந்த செக்யூரிட்டி வேலைக்குனா 300 கொடுப்பாங்க. ஆனால் அந்த டைமுக்கு வந்து அது யூஸ் ஆச்சு. ட்ரெஸ் எடுக்கிறது சில விஷயங்களுக்கெல்லாம் வந்து இது யூஸ் ஆச்சு. இந்த மாதிரி பார்ட் டைம் ஜாப் மேனுவலாக பண்ணும்போது அப்போது ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மி தான். மேக்ஸிமம் இந்த மாதிரியான பார்ட் டைம் ஜாப் தான் போக முடியும். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த காலத்தில் ஆப்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஆன்லைனில் உங்களோட பிராண்டை வளர்க்கறது மூலயமா, உங்களுடைய சோஷியல் நெட்வொர்க்கை வந்து பில்டப் பண்ணுறது மூலயமா உங்களால் நிறைய பணத்தை சம்பாதிக்க முடியும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஆரம்பத்தில் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடணும், எஃபோர்ட்ஸ் போடணும். அதுக்கப்புறமா உங்களுடைய எஃபோர்ட்ஸ் வந்து கம்மி பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களுடைய ஃபோக்கஸான உங்களுடைய கான்டென்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணலாம். இது வந்து ஒரு லாங் பேக்கில் உங்களுக்கு ஒரு பெரிய 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 இன்கம்மை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி வேல்யூ கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட் டைம் ஜாப் உங்கள் யாருக்காச்சும் தெரியும் அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணிவிடுங்க. அப்புறம் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.